வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம சீரிஸ் நம்பர் 5ல வந்து என்னன்னா காலாண்டுங்கிற ஒரு டாபிக்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பா நீங்க பார்த்துருங்க. பார்ட் 1ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல வந்து என்னன்னா நம்ம டைப் 1ல இருந்து 6 வரை பார்த்துட்டோம். இப்போ நம்ம டைப் 7ல இருந்து 10 வரை பார்க்க போறோம். ஓகேங்களா? நீங்க அது பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா புரியுங்க. ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிப்பீட்டட் காலாண்டர். எப்படின்னா இந்த வருஷம் அப்படியே காலாண்டர் மாறாம எந்த வருஷம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து எஸ்டர்டே டுமாரோ டுடே இது வந்து என்னன்னா ஒய்டிடிடி இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது ரெண்டையும் நீங்க பர்ஃபெக்டா கத்துக்கணும். ஓகேங்களா? மித்த எல்லாமே முன்னாடி உள்ள பார்த்தது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது உள்ளதுல இது ரெண்டும் நீங்க நல்லா கூர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? பார்க்கலாமா? நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். நேற்று இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தெளிவா கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் டைப்புக்கு போலாங்க. ஏழாவதுங்க. ஏழாவது டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டட் காலாண்டருங்க. ஒன்றும் கிடையாது. மீண்டும் மீண்டும் காலாண்டு வருங்க. இப்போனா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 2ஆம் தேதி மே 2026. இன்னைக்கு என்னது? சனிக்கிழமை. இதே மாதிரி மே 2ஆம் தேதி சனிக்கிழமை எந்த வருஷம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்படி வருமானு கேட்டீங்கன்னா வரும். அது எப்படி வருங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். தெளிவாக பார்த்துக்கிறேங்க. வாங்க போகலாம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க ஒரு விஷயம். ரிப்பீட்டிங் காலாண்டர்ல நீங்க 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த 3 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டிங் காலாண்டர் என்ன 3 விஷயம் தெரியணும் அப்படின்னா, நீங்க எந்த வருஷம் கொடுக்குறாங்களோ அந்த வருஷத்தை நீங்க 4ஆல டிவைட் பண்ணணுங்க. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு வருஷம் கொடுப்பாங்க. அந்த வருஷத்தை 4ஆல டிவைட் பண்ணணும். நீங்க 4ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்க +28 போடணும். எப்படின்னா எக்ஸாம்பிள் தெளிவாக கேட்டுக்கிறேங்க. 2004 நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. இதை நீங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும். ஓகேங்களா? அப்ப இந்த 2004 காலாண்டர் மாதிரி டிட்டோ அப்படியே எப்போ வரும்னா 2032ல அப்படி டிட்டோ வருங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க ரிமைண்டர் இப்போ 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் உங்களுக்கு 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட் 2005ன்னு எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? இதை நீங்க பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்னன்னா உங்களுக்கு 1ன்னு வரும். எப்படின்னா பாருங்க, 4ஆல டிவைட் பண்ணுங்க 5, மிச்சம் உங்களுக்கு 0 அப்படியே இருக்கு. அந்த 0 மேலே போயிருச்சு. 5 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு ஆயிரும். ரிமைண்டருங்கிறது உங்களுக்கு 1ங்கிறது இங்கே வந்துருச்சு. கரெக்டா? இப்போ ரிமைண்டர் 1 வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்னன்னா +6 போடணும். +6 போடணும். 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலாண்டர் திருப்பி வரும். இப்போ 2005 காலாண்டர் 2011ல உங்களுக்கு திருப்பி அதே மாதிரி வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது விஷயம் என்னன்னா வச்சுக்கோங்கன்னா, ரிமைண்டர் 2, 3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க +11 ஆட் பண்ணணுங்க. எக்ஸாம்பிள் தெளிவா கேட்டுக்கோங்க. நீங்க 2006 எடுத்துக்கிறங்க. இல்ல 2007 எடுத்துக்கிறங்க. இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தாங்க வரும். தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஓகேங்களா? இப்போ நான் 2006 நான் டிவைட் பண்றேன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் 2ங்கிறதா வரும். இதை நான் டிவைட் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் எடுக்கணும்னா எனக்கு 3ங்கிறதா வரும். இது ரெண்டுக்குமே ரிமைண்டர் 2, 3ன்னு வரும். அப்போ எனக்கு இந்த 2006 காலாண்டர் எப்போ வரும்னா 2017ல வரும். இதே 2007 காலாண்டர் எப்போ வரும்னா 2018ல வரும். புரியுதா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். என்னென்ன விஷயம் என்னென்னங்கிறது ஷார்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வருஷம் கொடுப்பாங்க. அந்த வருஷத்தை நீங்க 4ஆல டிவைட் பண்றீங்க. உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு. எதுவுமே உங்களுக்கு ரிமைண்டர் வரல அப்படின்னா நீங்க 28 கூட்ட போறீங்க. இதே உங்களுக்கு ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா நீங்க 6 கூட்ட போறீங்க. இதே உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்ததுன்னா உங்களுக்கு 2, 3 வந்துச்சுன்னா நீங்க 11 கூட்ட போறீங்க. அவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் நீங்களே போடுவீங்க. நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா கொஸ்டின் எப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். நீங்களே இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணி வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கணிங்க. அந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா வருதா தப்பா வருதான்னு அதுக்கடுத்து நீங்க வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். கொஸ்டினை பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் காலண்டர்ஸ் வில் பி த சேம் அஸ் த காலண்டர் ஃபார் த 2009? இப்போ எனக்கு என்ன சொல்றாங்கன்னா 2009 காலாண்டர் எப்போ எனக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுது? இதை டிவைட் பண்ணணும் 4ஆல. எனக்கு டிவைட் பண்ண எனக்கு என்ன வருது? ரிமைண்டருங்கிறது 1 வரும். இதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரிமைண்டர் எடுக்கிறது. அப்படி ரிமைண்டருக்கு எப்படி தெரிஞ்சா நீங்க டிவைட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும். நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 4 5 20 5ங்கிறது எனக்கு வந்துருச்சு. 0ங்கிறது இருக்கு. எனக்கு இங்கேயும் ரிமைண்டர் 0 தான். அப்போ நான் அந்த 0 அப்படியே தான் போட்டுருவேன். அடுத்து வந்து என்னன்னா இங்கே 9 இருக்குது. 2 நாளா 8. அப்போ 8 இங்கே 8னா எனக்கு வந்து இங்கே 2 வரும். பேலன்ஸ் எனக்கு என்ன வருது? 1ங்கிறது வருது. அந்த ரிமைண்டர் தான் நான் இங்கே ரிமைண்டர் 1ங்கிறத நான் சொல்றேன். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரிமைண்டர் எனக்கு என்ன 1. அப்போ நான் ரிமைண்டர் 1ன்னா நான் என்ன சொன்னேன்? எனக்கு +6 பண்ணனேன். அப்போ எனக்கு 2009 கூட நான் +6 பண்ணனா என்ன வருது? 2015. இதான் எனக்கு ஆன்சர். உங்களுக்கு என்ன தெரியும்? 0 ரிமைண்டர் வந்தா நம்ம +28 பண்ணணும். இதே ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா +6 பண்ணணும். இதே ரிமைண்டர் 2, 3 வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? +11 பண்ணணும். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.
அப்படி உங்களுக்கு இது 3மே மறந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஆன்சர். இப்போ 2009 இருக்கு. எனக்கு என்ன தெரியும், இந்த 3 நம்பர் தான் நம்ம கூட்டுவோம் தெரியுது. 28 கூட்டுவோம், இல்லை 6 கூட்டுவோம், இல்லைன்னா 11 கூட்டுவோம். இப்போ நான் இதுலேருந்து 28 கூட்டுறேன்னே வச்சுக்கோங்களேன். 28 கூட்டுறேன்னா எனக்கு என்ன வருது, 17, 27, 37. இப்போ நான் 28 கூட்டுறேன்னா எனக்கு 2037 வரும். எனக்கு 2037 ஆப்ஷனில் இருக்கா? கிடையவே கிடையாது. அடுத்து 6 கூட்டுங்க, 6 கூட்டுங்க 2015 எனக்கு ஆன்சரில் இருக்குது. அப்போ இது வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் 11 கூட்டுங்க, 11 கூட்டிங்கன்னா என்ன வருது, 2020 வரும். 2020 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இது 3 நம்பர் தான் நீங்கள் கூட்டுவீங்க. வேறு எந்த நம்பரும் உங்களுக்கு கூட்டி நீங்கள் திருப்பி சேம் காலாண்டர் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்தோன்னா 20வது கொஸ்டினுங்க. 20வது கொஸ்டின் உங்களுக்கு சேம் கணக்கு தான். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படி நீங்கள் ட்ரை பண்ண முடியலனாலும் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்ன தப்புங்கிறது தெளிவாக பாருங்கள். இப்போ பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் காலாண்டர்ஸ் வில் பி த சேம் அஸ் த காலாண்டர் ஆஃப் 2003 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு என்ன தெரியுது, 2003 காலாண்டரு திருப்பி எப்போ வருங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா, நான் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருது, ரிமைண்டரு எனக்கு 3ங்கிறது வருது. கரெக்டாக? அப்போ 3 எனக்கு என்ன தெரியும், 2, 3 எனக்கு தெரியும், ப்ளஸ் 11 நான் பண்ணேன். ஓகேங்களா? அப்போ 2003 கூட நான் ப்ளஸ் பண்ணேன்னா 2014 தான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் வந்தோன்னா உங்களுக்கு இந்த நம்பரே மறந்துடுச்சுனாலும், இப்போ எனக்கு ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும், ப்ளஸ் 6 பண்ணணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா ப்ளஸ் 28 பண்ணணும். ஓகேங்களா? இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 0 வந்துச்சுன்னா ப்ளஸ் 6 பண்ணணுமா, இல்லை மைனஸ் 11 பண்ணணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு 11 பண்ணணுமா, இல்லை 6 பண்ணணுமா, 28 பண்ணணுமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு நான் சொல்கிறேன், கடைசி வாய்ப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அப்படி நீங்கள் பண்ணலாம். தெளிவாக புரிஞ்சுச்சா? தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா 8வது டைப்புங்க. இதுவரை நம்ம 7 டைப் பார்த்துருக்கோம். இது 8வது டைப். 8வது டைப் என்னன்னா ரொம்ப முக்கியமான டைப்புங்க. இது தெளிவாக புரிஞ்சுக்கிறோங்க. இந்த கொஸ்டின் நீங்களே ரொம்ப இடத்துல பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் இதில் நிறைய நடக்கும். அது நடக்காமல் இருக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். எப்படின்னா எஸ்டர்டே, டுடே, டுமாரோ அப்படிங்கன்னா ஒய்டிடி மெத்தடில் நம்ம போட போகிறோம். எப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். நீங்கள் யோசிக்காதபடி சிம்பிளாக இருக்குங்க. இந்த இதை தெரிஞ்சுக்க வேண்டிய 2-3 விஷயங்க. அது என்னன்னா, பிஃபோர்னு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இதே உங்களுக்கு வந்து ஆஃப்டர்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். டே பிஃபோர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் -1 பண்ணணுங்க. இதே அதே மாதிரி டே ஆஃப்டர்னு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் +1 பண்ணணும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் இதோட பேசிக்கு. இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து நான் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த 4 விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க என்ன பண்ணியிருக்கோம், பிஃபோர்னு இருந்துச்சுன்னா -1 பண்ணணும், ஆஃப்டர் இருந்துச்சுன்னா +1, இதே டே பிஃபோர்னா -1, டே ஆஃப்டர்னா +1. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருங்க. என்ன ஒய்டிடி மெத்தட்னா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, இந்த கொஸ்டினை நீங்கள் தமிழில் படிக்கிறதோட இங்கிலீஷில் படிக்கிறது எனக்கு ரொம்ப பெட்டர்ன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக இங்கிலீஷ் தெரியும்னு தேவையே கிடையாது. இதை நீங்கள் ஈஸியாக இந்த இடத்துல இங்கிலீஷ்னா நீங்கள் ஈஸியாக போடலாம். நீங்கள் தமிழ் ஏன்னா முந்தின நாளுக்கு முந்தின நாள் அப்படின்னு சொல்லி உங்களை பைத்தியம் ஆக்கிடுவானுங்க. அதனால தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் படித்து பழகுங்க. இந்த கொஸ்டினை மட்டும் தெளிவாக கேட்டுங்க. எஃப் 3 days பிஃபோர் 1 days பிஃபோர் டே பிஃபோர் எஸ்டர்டே இஸ் தேர்ஸ்டே. ஓகேங்களா? தென் வாட் வில் பி த டே ஆன் 2 days ஆஃப்டர் எஸ்டர்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒய்டிடி மெத்தடுன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஒய்டிடி அப்படி எழுதிருங்க. ஒய்னா என்னதுன்னா எஸ்டர்டே, இது டுடே, இது டுமாரோ. ஓகேங்களா? இதில் எந்த குழப்பம் இல்லை, குழப்பம் இல்லை. ஓகேங்க. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், 3 days பிஃபோர் அப்படின்னா என்னது, பிஃபோர்னா என்னது -3. அடுத்து என்னது 1 days பிஃபோர், 1 days பிஃபோர்னா -1. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், டே பிஃபோர்னாலும் -1 போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். டே இந்த இடத்துல சொல்லிக்கணும், டே பிஃபோர்னாலும் -1 போடணும். -1 போட்டேன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து வேற ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, எஸ்டர்டேன்ட்டாங்க. அப்போ இவ்வளோதான். அப்போ நீங்கள் இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, -5 வருதா, -5 வருதுங்க. சூப்பருங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதுனா தெளிவாக பாருங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க, எஸ்டர்டேல இருந்துட்டாங்க. அப்போ எஸ்டர்டே இதுங்க, நம்மளுக்கு -5, எஸ்டர்டேலேருந்து -5 வாங்க. 1, 2, 3, 4, 5. இந்த 5வது நாள் தான் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு தேர்ஸ்டேன்றாங்க. ஓகேங்களா? இந்த 5வது நாள் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, தேர்ஸ்டேன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் வில் பி த டே ஆன் 2 days ஆஃப்டர் எஸ்டர்டே. எஸ்டர்டேல இருந்து 2 அப்படின்னா இங்கே எஸ்டர்டே இந்த இருக்குது, அப்போ 2னா 1, இங்கே 2. அப்போ இதுதான் உங்களுக்கு கேள்வி. கரெக்டா? அப்படியே நீங்கள் எழுதினா கூட எழுதிடலாங்க. தேர்ஸ்டே இது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. இப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது தேர்ஸ்டே. திருப்பி அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். இப்போ ஆன்சருங்கிறது என்னது, தேர்ஸ்டே. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நீங்கள் நிறைய கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் நிறைய கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நிறைய கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ அதே கொஸ்டின் தாங்க. இங்கே வாங்க.
இஃப் டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் ஃப்ரைடே வாட் வில் பி த தேர்ட் டே ஆஃப்டர் த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு இப்படி எஸ்டர்டே டுமாரோ டுடேன்னு கொடுத்துருந்தாவே நம்ம ஒய்டிடின்னு நம்ம சென்டரில் எழுதிடுவோம். ஓகேங்களா, எழுதிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எஸ்டர்டேல இருந்து டே பிஃபோர்ன்ட்டாங்க. அப்போ எஸ்டர்டேல இருந்து டே பிஃபோர்னா நம்மளுக்கு ஒன்னே ஒன்று தான், அதனால ஒன்றுங்கிறத எழுதிக்கிறேன். நம்மளுக்கு டேட்டா எழுதி நம்மளுக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை, அதனால அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டு விதமாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா தேர்ட் டேன்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா 3 days ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன், தெளிவாக கேட்டுக்கிறேங்க. இப்போ இதே உங்களுக்கு 3 days ஆஃப்டர்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் +3ன்னு எடுத்துக்கணும். இதே உங்களுக்கு தேர்ட் டே அப்படின்னு இந்த கொஸ்டின்ல மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் டே ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் +2 தான் எடுக்கணும். ஏங்கிற தெளிவான ரீசன் தெரிஞ்சுக்கிறங்க. இது 3 daysக்கு அப்புறம்னா நான் 3 நாளுக்கு அப்புறம், அதனால 3 எடுத்துக்கேன். இது தேர்ட் டே 3வது நாளை சொல்றாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 2 நாள் தான் நீங்கள் எடுத்துக்கணும். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்து பாருங்க, அதே தான் உங்களுக்கு 3 days பிஃபோர்னு இருக்குன்னு வச்சுக்கிறேங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் -3 எடுத்துப்பீங்க. ஓகேங்களா, இதே உங்களுக்கு தேர்ட் டேன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தேர்ட் டே பிஃபோர்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு என்னது -2ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது என்ன பண்ணியிருக்கேங்கிறது. இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு கொடுத்துட்டாங்க, அதனால ஒரு நாள் முன்னாடி நான் டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு போட்டேன். ஓகேங்களா, 2 கீ பாயிண்ட் தான் சொன்னேன். ஒன்று டே பிஃபோர் டே ஆஃப்டர் சொன்னேன், அதுக்கு +1 -1. நெக்ஸ்ட் தேர்ட் டே, அடுத்து 3 டே அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ அதை வச்சு தான் நம்ம கொஸ்டின் காய் நகர்த்த போகிறோம். தெளிவாக பாருங்க, இந்த இடத்துல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் டே ஆஃப்டர், அதுக்கடுத்து டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நான் தேர்ட் டேனா என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, தேர்ட் டேனா என்ன சொல்லியிருக்கேன், நம்ம அதுல இருந்து 1 கழிச்சு தான் நம்ம கூட்டணும், +2ங்கிறது தான் எடுக்கணும். இப்போ 3னா +2, 4 டேனா +3 அப்படி தான் எடுக்கணும். ஒன்று மைனஸ் பண்ணி தான் நீங்க எடுக்கணும். ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் டே ஆஃப்டர்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், +1 போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னது +3. ஓகேங்களா, அப்போ 1 2 3, இது எதுல இருந்து நான் 1 2 3 போட்டேன், டுமாரோல இருந்துன்னு என்ன சொல்லியிருக்காங்க, அதனால இருந்து நான் 1 2 3 போட்டேன். இதே டுடேல இருந்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நான் போட்டிருப்பேன் 1 2 3ன்னு, நான் இந்த இடத்த தான் கண்டுபிடிச்சிருப்பேன். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல தான் எனக்கு டுமாரோன்னு இருக்கு, நான் டுமாரோக்கு அடுத்து போட்டிருக்கேன். இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 1ங்கிறது வந்து என்னன்னா ஃப்ரைடேன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த 3 தான் நினைக்கிறேன். ஃப்ரைடேன்னு எது, சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே, இது வந்து என்ன உங்களுக்கு தேர்ஸ்டே. ஆன்சருங்கிறது என்னது தேர்ஸ்டே. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நான் சொல்லிட்டு இந்த 2 கொஸ்டினுமே அதுக்கடுத்து நீங்க சால்வ் பண்றதா இந்த இடத்துல வேலை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல கொஸ்டினை பாருங்க, இஃப் 1 day ஆஃப்டர் 3 day பிஃபோர் டுமாரோ இஸ் ஃப்ரைடே. ஓகேங்களா, தென் வாட் வில் பி த டே ஆன் 2 days ஆஃப்டர் த டே ஆஃப்டர் டுமாரோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒண்ணுமே கிடையாது. இப்படி கொஸ்டின்னாவே என்னது, எனக்கு ஒய்டிடி மெத்தட்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேங்க, 1 day ஆஃப்டர் அப்படின்னா என்னது, எனக்கு +1. அடுத்து 3 day பிஃபோர், 3 days பிஃபோர்னு கொடுத்துருங்க, அப்போ என்னது -3 தான் எடுப்பேன். இந்த இடத்துல நான் -2 எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல எனக்கு தேர்ட் டேன்னு கொடுத்துருந்துருக்கணும். இந்த இடத்துல தேர்ட் டே பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, நான் -2 எடுத்துப்பேன். இந்த இடத்துல 3 days பிஃபோர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா -3ன்னு அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு -2ன்னு வருது. ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு எதுல இருந்து கொடுத்துருக்காங்க, டுமாரோல இருந்து -2 ஆகணும். அப்போ டுமாரோல இருந்து -2 ஆகுனா 1 இது 2, அப்போ எனக்கு இதுதான் எனக்கு -2 ஆகுது. அப்போ இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃப்ரைடே. ஓகேங்களா, ஃப்ரைடே எப்படி போடுறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க, வாட் வில் பி த டே ஆன் 2 days ஆஃப்டர் டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு இருக்காங்க. அப்போ 2 days ஆஃப்டர்னா உங்களுக்கு என்ன, 2 days ஆஃப்டர்னா என்னது +2ன்னு தெரியும். அடுத்து டே ஆஃப்டர்னா என்ன தெரியும், +1ன்னு தெரியும். அப்போ ஆன்சர் இருக்கிறது வந்து உங்களுக்கு +3. கரெக்டா, கரெக்டுங்க. அப்போ எதுல இருந்து கொடுத்துருக்காங்க, டுமாரோல இருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டுமாரோங்கிறது இதுன்னு தெரியும், எனக்கு +3 பண்ணணும். அப்போ 1 2 3. ஓகேங்களா, அப்போ எனக்கு இந்த 3 தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்க, சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, ஆன்சருங்கிறது வெனஸ்டே. ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் வந்து 24வது கொஸ்டின்ங்க. 24வது கொஸ்டின் ஒரு சிம்பிளான கொஸ்டின் மாதிரி தான் தெரியுது, அதனால நீங்களே ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க போயிட்டு டெஸ்ட் போட்டு ஆனால் ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க, இஃப் 4 days பிஃபோர் டுமாரோ இஸ் மண்டே. ஓகேங்களா, தென் வாட் வில் பி த 4 days ஆஃப்டர் எஸ்டர்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை நீங்களே போடலாம், இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை. அப்படி ட்ரை பண்ண முடியலைன்னா சொல்லுங்க, நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, இது நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க.
ஓகேங்களா? இது வந்து சிம்பிளா இருக்குது, அதனால சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்றேன் கண்டிப்பா. அதனால நீங்க புரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து என்னன்னா, இஃப் 6 days பிஃபோர், 2 days பிஃபோர், டே பிஃபோர் எஸ்டர்டே இஸ் தேர்ஸ்டே. ஓகேங்களா? தென் வாட் வில் பி த 3 day ஆஃப்டர் எஸ்டர்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த இடத்துல ஒய்டிடி மெத்தட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்தோன்னே. போட்டேன்னா இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் 6 days பிஃபோர்ன்றாங்க. அப்போ நான் -6 போட்டேன். அடுத்து 2 days பிஃபோர்ன்றாங்க. அப்போ நான் -2 போட்டேன். அடுத்து என்னது? டே பிஃபோர். அப்போ நான் இதுல இருந்து -1 போட்டேன். டே பிஃபோர்னா -1. அப்போ நான் இது எல்லாத்தையும் கூட்டும்போது எனக்கு என்ன வருது? -9 வருது. எப்பவுமே நீங்க காலாண்டர் கணக்குல 7 விட அதிகமா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க 7ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து என்னன்னா, ஒரு 7 நாள் கழிச்சு உங்களுக்கு அதே கிழமை தான் வரப்போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு திங்கக்கிழமைனா எனக்கு 7 நாள் கழிச்சு எனக்கு அதே கிழமை திங்கக்கிழமை தான் வரப்போகுது. அப்போ அந்த 7ங்கிறது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுதான். ஓகேங்களா? அதனால நான் இதை டிவைட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன்? -2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டேன். இது எந்த குழப்பம் இல்ல? குழப்பம் இல்லைன்னு தெரியும். அடுத்து எஸ்டர்டேங்க. எஸ்டர்டேல இருந்து எனக்கு -2. அப்போ -2னா எனக்கு என்ன வருது? இங்க 1. எஸ்டர்டேங்கிறது இதானே? அப்போ இதுல இருந்து பண்ணுங்க. அப்போ 1 அடுத்து வந்தோம்னா இது 2. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வாட் வில் பி த 3 day ஆஃப்டர் எஸ்டர்டே? எஸ்டர்டேல இருந்து 3 day அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஈக்குவேஷன் எல்லாம் தேவையில்ல, சிம்பிள். ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அப்ப இது 1ஆ இருக்கும், இது 2ஆ இருக்கும், இது எனக்கு 3ஆ இருக்கும். கரெக்டா? அப்ப எனக்கு இதுதான் என்னங்கிறது கேள்வி. ஓகேங்களா? இது எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? எனக்கு தேர்ஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. இது எனக்கு தேர்ஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்னது? ஃப்ரைடே, இது சாட்டர்டே, இது சண்டே, இது மண்டே, இது என்னது நம்மளுக்கு? டியூஸ்டே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப ஆன்சருங்கிறது என்னது? டியூஸ்டே. இந்த இடத்துல நீங்க -7ஆல நீங்க டிவைட் பண்ணாம நீங்க -9 வச்சு போட்டாலும் நீங்க போட்டு எடுத்துட்டு வரலாம் ஆன்சர். அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இது ஷார்ட்டா போறதுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 26வது கொஸ்டினுங்க. இஃப் இட் வில் பி த மண்டே த டே ஆஃப்டர் டுமாரோ. இது வந்து டே ஆஃப்டர் டுமாரோ மண்டேன்ட்டாங்க. அடுத்து தென் வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் 15th டே அகோ ஃப்ரம் த டுடே அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க 50 நாள் முன்னாடி எடுத்து போட முடியுமா? போட முடியாது. 7க்கு மேல இருந்தாவே நான் 7ஆல டிவைட் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அப்போ நான் இந்த இடத்துல ஒய்டிடி மெத்தட் போடுவேனா? ஒய்டிடி மெத்தட் நான் போட்டேன். என்ன சொல்லிட்டாங்க பாருங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டே ஆஃப்டர் டுமாரோ. டே ஆஃப்டர் டுமாரோன்னா என்னது? டுமாரோ இந்த இருக்கு. டே ஆஃப்டர்னா என்னது? +1 இந்த இடம். இந்த இடம் என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு மண்டேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? மண்டேங்க. தென் வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் 15 days ago ஃப்ரம் த டுடே. 50 நாள் டுடேல இருந்து 50 நாள் முன்னாடி என்னன்னு கேட்காங்க. எனக்கு என்ன தெரியுது? 50 நாள்னா நான் 50 நாளுங்கிறது 7 விட எனக்கு பெருசா இருக்கு. அப்ப நான் 7ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டருங்கிறது 1 தான் வருது. அப்ப இதுல இருந்து ஒரு நாள் முன்னாடி என்னன்னு கேட்கறாங்க. அப்ப என்னதுன்னா இந்த 1ங்கிறது இதுதான். அப்ப எனக்கு இதுதான் என்னங்கிறது எனக்கு கொஸ்டின். தெளிவா புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு இது மண்டேனா இது என்னது? எனக்கு சண்டே. இது சாட்டர்டே. இது என்னது? ஃப்ரைடே. அப்ப ஆன்சருங்கிறது என்னது? எனக்கு ஃப்ரைடே. என்ன தமிழ்ல இருக்கு? வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? இது வெள்ளிக்கிழமை தான் ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எப்படி என்னங்கிறது. இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிருங்க. இது ஒரு ஷார்ட்டான கொஸ்டின் தான். இல்ல உங்களுக்கு இதை நான் சொல்றதுனால சொல்லிடுறேன் வாங்க. ஆனா நீங்க இந்த கொஸ்டின் நீங்க திருப்பி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த கொஸ்டின் நான் சொல்றேன், தெளிவா பாருங்க. என்னன்னு பாருங்க இந்த இடத்துல. இஃப் 4 days பிஃபோர் டுமாரோ இஸ் மண்டே தென் வாட் வில் பி ஆன் 4 days ஆஃப்டர் எஸ்டர்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் தெரியும்? ஒய் டீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? 4 days பிஃபோர். டுமாரோல இருந்து 4 days பிஃபோருங்க. அப்ப டுமாரோங்கிறது எனக்கு இந்த இருக்கு. ஓகேங்களா? டுமாரோங்கிறது எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப 4 day பிஃபோர்னா இது 1, இது 2, இது 3, இது 4. இது என்ன சொல்லிட்டாங்க நம்மளுக்கு? மண்டேங்கிறது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? 4 days ஆஃப்டர் எஸ்டர்டே. எஸ்டர்டேல இருந்து 4 days ஆஃப்டர். அப்போ 1, 2, 3, 4. இது என்னங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? அப்ப எனக்கு பாருங்க மண்டேனா இது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேங்கிறது உங்களுக்கு ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா விஷயமே. இதுல உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன். நீங்க தெளிவா இந்த கொஸ்டினை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணா கூட போதுமானது. எல்லா டைப்லயும் உங்களுக்கு நான் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க இந்த கொஸ்டின் பார்த்தாவே போதுமானதாங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. 9 டைப் ஒண்ணுமே கிடையாது. நம்ம கிளாஸ் முடிய போது 9, 10வது டைப் முடிஞ்சு. அவ்வளவுதாங்க. இந்த டைப் முடிஞ்சப்பட்டு உங்களுக்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங் வரும். காலாண்டர்ல நான் எல்லா டைப்பையும் பார்த்துட்டேன். நான் பர்ஃபெக்டா கணக்கெல்லாம் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்ப பாருங்க. தேதி கொடுக்கப்படாத போது எப்படின்னா ஒரு டேட் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுல எப்படின்னா ஒரு மந்த் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து ஒரு இயர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இயர் ஏதாச்சும் ஒரு இயரை கொடுத்துருப்பாங்க என்னங்கிறத. இதுல கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இதுல செவ்வாய்க்கிழமை எத்தனாம் தேதி வர வாய்ப்பு இருக்கு, இல்ல சனிக்கிழமை எத்தனாம் தேதி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா இப்ப நம்மளுக்கு கேட்க கிடையாது.
ஆனால் இந்த கொஸ்டின் வந்து முன்னாடி நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க காலாண்டர் சம்மில். அதனால தான் இந்த கணக்கு நான் தெளிவாக எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் தெளிவாக அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ பண்ணலையோ ரெண்டாவது, ஆனால் இது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதை மைண்டில் லைட்டாக வச்சுக்கிறங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுற ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. இதுக்கு மிஸ்லியன்ஸ் வரும். அது வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக உங்களுக்கு 2-3 கணக்கில் உங்களுக்கு புரிய வச்சிருவேன். அடுத்து பாருங்க, இதில் என்ன பாருங்க, வாட் டேட்ஸ் ஆன் ஜனவரி 1937 டிட் மண்டே ஃபால்? எப்படின்னா என்ன கொடுத்தாங்க, 1937 ஜனவரி மாதத்தில் திங்கட்கிழமை எந்த தேதியில் வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா 1937 ஜனவரியில உங்களுக்கு வந்து என்னன்னா மண்டே வரணுங்க. அந்த டேட் எல்லாமே உங்களுக்கு கேட்குறாங்க, என்னென்ன டேட்ல வருங்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஷன்லேயே போகலாம். எப்படின்னா ஒரு டேட் உங்களுக்கு வருதுன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டுங்கிறது 7-7ன்னு இருந்திருக்கணும். அப்படி 7 தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னா உங்களுக்கு அது வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயும் இந்த ஆப்ஷன் 7-7ன்னு வர்ற மாதிரி தான் நான் செட் பண்ணது. அதனால 7-7 தான் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செக்கிங் தான். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதில் வந்து என்னன்னா ஸ்டெப் 1ங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா ஸ்டெப் 1 என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா இதில் டேட்டே கொடுக்கல. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா டேட்டு 1ங்கிறத எடுத்துக்கிறங்க. அது எந்த நாளா வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், நீங்க டேட்டு 1ங்கிறத எடுத்துக்கணும். அப்போ 1-1-1937 ஜனவரி மாதம். ஓகேங்க. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நம்ம நார்மலா கோடு கண்டுபிடிக்க தெரியுமா, அந்த கோடை கண்டுபிடிங்க. 1 நீங்க வந்து 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், ரிமைண்டர் அதே 1 தான் வரும். பிளஸ் இதை நீங்க என்ன பண்ணீங்க, 1ஆம் மாசத்துக்கு உங்களுக்கு என்ன வரும், அதே 1 தான் உங்களுக்கு திருப்பி மந்த் கோடு. இதுல நீங்க 37 வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு ரிமைண்டர் 2 வரும். அடுத்து நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் 9 வரும். 1900க்கு உங்களுக்கு வந்து கோடு என்ன தெரியும், 2 0 அடிச்சிருவீங்க. 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3ங்கிறது ரிமைண்டர் வருது. 3 அப்ப என்னது, 0ங்கிறது தான் கோடு. அப்ப 0. ஓகேங்களா? 5 விஷயத்த பண்ணிட்டேன். 1 2 3 4 5. அப்ப கரெக்டா நான் பெர்ஃபெக்டா பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 10 13 வருது. 13. அப்ப 7 விட அதிகமா இருக்கு. அப்ப நான் 7ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன வருது, ரிமைண்டர் 6ங்கிறது எனக்கு வருது. பெர்ஃபெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 6ங்கிறது எனக்கு என்ன தெரியும், ஃப்ரைடேன்னு எனக்கு தெரியும். கரெக்டா? 6ங்கிறது எனக்கு ஃப்ரைடே. ஓகேங்களா? அப்ப எனக்கு இந்த 6ங்கிறது தான் 1ஆம் தேதி. இப்போ எனக்கு அது 1ஆம் தேதி தான் எனக்கு ஃப்ரைடே. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த வர்ற ஆன்சர் தான் எனக்கு 1ஆம் தேதி. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மண்டே கேட்டிருக்காங்க. 2ஆம் தேதி என்னது, சாட்டர்டே. 3ஆம் தேதி என்னது, சண்டே. 4ஆம் தேதி வந்து என்னன்னா எனக்கு மண்டே. ஓகேங்களா? அப்ப 4ஆம் தேதி மண்டேனா எனக்கு ஆப்ஷன் 1 தான் இருக்கு. இதான் ஆன்சர். 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க 7 கூட்டிக்கிட்டே போங்க. கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா அதுல மண்டே வர வாய்ப்பு. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை, இதுல எதுவும் கிடையாது. 4ஆம் தேதி மண்டேனா அடுத்து 7 கூட்டுங்க. 11ஆம் தேதி மண்டே வரும். அடுத்து 18ஆம் தேதி வரும். அடுத்து 25ஆம் தேதி வரும். 7 கூட்டிக்கிட்டே போங்க. +7 +7 +7 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா சிம்பிள். அதே கொஸ்டின் தான். இப்போ என்ன சொல்றாங்க, ஆகஸ்ட் 2014 என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு டேட்டு கொடுக்கலைன்னா நான் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2014ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு 1க்கு என்ன தெரியும், நான் வந்து என்னன்னா 7ஆல் டிவைட் பண்ணானா எனக்கு ரிமைண்டருங்கிறது எனக்கு 1 தான் வரும். ஏன்னா சின்ன நம்பர், அந்த சின்ன நம்பர் அப்படியே தான் வரும். இப்போ நான் ஆகஸ்ட் எனக்கு மந்த்லி கோடு என்னது 3. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த 14 இருக்கு. இந்த 14 7ஆல் டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் என்ன இருக்குது, 0 வருது. அப்போ உங்களுக்கு இதை நீங்கள் வந்து என்னன்னா 4ஆல் டிவைட் பண்ணீங்க. 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, கோஷன்ட்டுங்கிறது 3 வரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தெரியுது, 2000க்கு வந்து என்னன்னா எனக்கு தெரியும் 2000க்கு வந்து என்னன்னா கோடுங்கிறது 6ன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படிங்கிறத நான் தெளிய சொல்லிடுறேன். 2000 சீரீஸ் 2 0 அடிச்சவன் நான் 4ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வருது, எனக்கு வந்து என்னன்னா 0 ரிமைண்டர் வருது. 0 ரிமைண்டர் வந்து எனக்கு கோடுங்கிறது 6ங்கிறது எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு நான் ஷார்ட்கட் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல 4 4 3 7 7 முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் எனக்கு 6 தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 6ங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஃப்ரைடேன்னு தெரியும். ஓகேங்களா? 6ங்கிறது ஃப்ரைடேனா அப்போ நம்மளுக்கு 1ஆம் தேதி தான் ஃப்ரைடே. கரெக்டா? 1ஆம் தேதி ஃப்ரைடே. ஓகேங்களா? இதுலேயே 4ஆம் தேதி தான் வரும். இதான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம அதே தான் பார்த்தோம். அப்போ 2ஆம் தேதி உங்களுக்கு சாட்டர்டேன்னு வந்திருக்கும், 3ஆம் தேதி சண்டேன்னு வந்திருக்கும், 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு மண்டேன்னு வந்திருக்கும். அப்போ மண்டே 4ஆம் தேதினா அடுத்து வந்து 11ஆம் தேதி வந்திருக்கும், அடுத்து 18, அடுத்து 25. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 29 கணக்குங்க. லாஸ்ட் கணக்கு. இந்த கணக்கு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ ஜூலை 1989ங்க. நான் என்ன சொல்லிட்டேன், டேட் எனக்கு கொடுக்கல. அப்போ 1 ஜூலை 1989 நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? இதை நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 7ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, ரிமைண்டர் எடுப்பீங்க. ரிமைண்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 7 விட கம்மி நம்பர். அதனால நான் 1ங்கிறத அப்படியே நான் ரிமைண்டராக எடுத்துக்கிறேன். 7 விட கம்மி நம்பர்னா ரிமைண்டர் அதே நம்பர் தான் வரும். இப்போ எனக்கு ஜூலைக்கு எனக்கு மந்த்லி கோடு என்ன தெரியும், 0ன்னு தெரியும். மந்த்லி கோடு தெரியலனா முன்னாடி உள்ள வீடியோவில் மந்த்லி கோடு, டே கோடு, இயர்லி கோடு எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருங்க.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதை பாருங்க 89. இந்த 89 ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும் 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அதே 89 நீங்க 4ஆல் டிவைட் பண்ணி கோஷன்ட் எடுக்கணும். எனக்கு 7ஆல் டிவைட் பண்ணி நான் ரிமைண்டர் எடுக்கணும். எனக்கு என்ன வருது 84. அப்போனா 5ங்கிறது எனக்கு ரிமைண்டர் வந்திருக்கும். கரெக்டா ப்ளஸ் நெக்ஸ்ட் அடுத்து 4ஆல் நான் டிவைட் பண்ணுறேன்னா எனக்கு 88 வந்திருக்கும். 88னா 22ங்கிறது எனக்கு கோஷன்ட்டாக வந்திருக்கும். இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன் 89 இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வருது பாருங்க 2 அடுத்து 2ன்னு வந்திருக்கும். அப்போ எனக்கு 88 முடிஞ்சிருக்கும். அப்போ ரிமைண்டருங்கிறது வந்து எனக்கு 1ன்னு வந்திருக்கும். கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரிமைண்டர் 1 கோஷன்ட்டுங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு 22. தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ 1900 சீரீஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் 2 0 அடிச்சுங்க 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 3 வருங்க. ரிமைண்டர் 3னா உங்களுக்கு என்னது 0ங்கிறது தான் உங்களுக்கு கோடு. அப்போ ப்ளஸ் 0 போட்டுருங்க. ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல நீங்கள் அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகேங்க. இப்போ நான் 2 விஷயத்தையும் சொல்கிறேன். நீங்கள் கூட்டிங்க என்ன வருது 27 28 வருது. 28 நீங்கள் என்ன பண்ணுவீங்க 7ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது என்னன்னா 0 வந்திருக்கும். கரெக்டா சேம் இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா இப்போ 22 இங்கே இருக்கா 22 நீங்கள் வந்து 7ஆல் இங்கே டிவைட் பண்ணிடுங்க. அப்போ மிச்சம் 1 இருக்கு. அப்போ மிச்சம் 1 இருக்குன்னா ரிமைண்டர் 1 இருக்கு. அப்போ ரிமைண்டர் கூட இங்கே கூட்டிக்கிறங்க 1 + 5 + 1 7 இருக்கு. இப்படி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் 0ங்கிறத நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்கலாம். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் கூட்டி கூட இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா இப்போ எனக்கு 0ங்கிறது எனக்கு என்ன தெரியும் சாட்டர்டேன்னு தெரியும். ஓகேங்களா 0ங்கிறது சாட்டர்டேன்னு தெரியும். அப்போ 1ஆம் தேதி வந்து என்னன்னா எனக்கு சாட்டர்டே. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃப்ரைடே தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1ஆம் தேதி சாட்டர்டேனா அப்போ 8ஆம் தேதி எனக்கு சாட்டர்டே தான். கரெக்டாக 7 நான் கூட்டிக்கிட்டேன்னா அதே டே தான் எனக்கு வரப்போகுது. ஏன்னா நான் திருப்பி நான் கூட்டினா சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு நான் என்னென்ன இதே நான் 8ஆம் தேதி நான் வந்து என்னன்னா எனக்கு சாட்டர்டே தெரிஞ்சா அப்போ 7ஆம் தேதி எனக்கு ஃப்ரைடேன்னு எனக்கு தெரியும். கரெக்டாக அப்போ நான் 7ஆம் தேதி ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுருவேன். அதனால தான் இந்த இடத்துல நான் இப்படி போனது. தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா இந்த மெத்தட் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க. நம்மளுடைய ஃபேமிலி குரூப்பில் அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபேமிலி குரூப்பில் நீங்கள் சேரலைன்னா மேலே ஒரு பின் பட்டனில் உங்களுக்கு வந்து என்ன பின் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்ட்டு நீங்கள் என்னென்ன படிக்கணும் என்னென்ன உங்களுக்கு உதவி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அதை முக்கியமான ஒரு வீடியோவாக உங்களுக்காண்டி தான் அது போட்டது. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துருங்க. ஏன்னா அந்த வீடியோவில் தான் என்னுடைய ரோட் மேப் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஏன்னா என்னால் வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க முடியல. அப்போ நான் வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை எப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறதுங்கிறதுக்காண்டியே உங்களுக்காண்டி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் தெளிவாக நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் எல்லா கொஸ்டின் இதுவரை கொடுத்தது இனிமேல் கொடுக்க போகிறது எல்லாத்தையும் அதில் தான் அப்லோட் பண்ணி என் கூட நீங்கள் இருந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா அதனால தான் நான் அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் டைப் போகலாம். ஓகேங்க நெக்ஸ்ட் டைப்புங்க வெற்றிகரமாக கடைசி டைப்புக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா கடைசி டைப்பில் ஒன்றுமே கிடையாது. டுடே இஸ் ஃப்ரைடே ஆஃப்டர் 55 days இட்ஸ் வில் பி அப்படின்னா 55 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே கேட்கலங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதுனா ஒரு சிம்பிளான கணக்கு தான். இப்போ 55 நாள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா இந்த 55 நாள் நீங்கள் என்ன பண்ணனா 7க்கு அதிகமாக இருக்கு. அப்போ 7க்கு அதிகமாக இருக்குன்னா 7ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது ஆன்சர் உங்களுக்கு ரிமைண்டருங்கிறது உங்களுக்கு 6 வருது. கரெக்டா ரிமைண்டருங்கிறது 6 வருது. இப்போ 6 வருதுன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டினில் நீங்கள் அந்த மந்த் கோடு இயர் கோடெல்லாம் வச்சு போடக்கூடாது. இப்போ இந்த ஃப்ரைடேங்கிறது நீங்கள் 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா அதுக்கடுத்து இப்போ 6ங்கிறது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃப்ரைடே 0னா 1ங்கிறது உங்களுக்கு என்னது சாட்டர்டே 2ங்கிறது சண்டே 3ங்கிறது மண்டே அடுத்து 4ங்கிறது வந்து என்னன்னா டியூஸ்டே 5ங்கிறது வந்து என்னன்னா வெனஸ்டே 6ங்கிறது வந்து என்னன்னா தேர்ஸ்டே. உங்களுக்கு ஆன்சருங்கிறது தேர்ஸ்டே. புரிஞ்சா இப்படி தான் நீங்கள் போடணும். புரிஞ்சா இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு கோடை கொண்டு போய் உள்ளே கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சுத்தாயிரும். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணா டுடே ஃப்ரைடே இப்போ வந்து 55 நாள் கழித்து 60 நாள் கழிச்சு 70 நாள் கழிச்சு என்னன்னு கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் 0ன்னு எடுத்துக்கிறங்க. பாக்கி அதுக்கடுத்து நீங்கள் அப்படியே வரிசையாக எழுதுங்க. உங்களுக்கு ஆன்சர் தானாக வந்து நிற்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். பாருங்க இந்த கொஸ்டினை பாருங்க. நாளை செவ்வாய்க்கிழமை ஆக இருந்தால் இன்று முதல் 100 நாட்கள் கழித்து எந்த கிழமையாக வரும் அப்படிங்கிறாங்க. முன்னாடி என்ன சொல்றாங்க டுடேங்கிறத நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க டுடேங்கிறது இந்த நாளைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்க நாளைக்கு என்னன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது. அப்போ நம்ம டுடே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு என்னது மண்டே. அப்போ டுடேங்கிறது என்னது எனக்கு மண்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க நாளைக்குன்னு கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்குள்ள டேட் நான் மண்டேன்னு எடுத்துக்கிட்டேனாவே நான் ஈஸியாக போன கொஸ்டின் மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்போ டுடேங்கிற டேட் எனக்கு என்னது மண்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 100ங்கிறத நான் 7ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இப்போ 7னா 1 மிச்சம் 3ன்னு இருக்கும். அப்போ வந்து என்னன்னா எனக்கு இந்த இடத்துல 4ன்னு ஆயிரும். அப்போ எனக்கு ரிமைண்டர் வந்து என்னன்னா எனக்கு 2ன்னு இருக்கு. கரெக்டா நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த மண்டேங்கிறது 0ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1ங்கிறது என்னது எனக்கு டியூஸ்டே அடுத்து ஒரு 2ங்கிறது வந்து எனக்கு என்னது
வெனஸ்டே. ஆன்சருங்கிறது வெனஸ்டே. தெளிவா புரிஞ்சிருச்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த இடத்துல எனக்கு நாளைக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டுடே வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். அப்ப நான் டுடேங்கிறது மண்டேன்னு எடுத்துக்கிறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு என்னது திங்கக்கிழமை, அந்த திங்கக்கிழமை நான் எடுத்துக்கிட்டேன். தெளிவா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரவீனின் பிறந்த நாள் 1 ஜனவரி 2012 அன்று இருந்தது. ஓகேங்களா? அது ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த ஆண்டில் அவரது பிறந்த நாள் எந்த கிழமையாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு என்ன ஆன்சர் எனக்கு தெளிவாவே தெரியுது. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு என்ன ஆன்சர் தெளிவா தெரியுது. சண்டேனானது மண்டே, டியூஸ்டே. ஆன்சருங்கிறது எனக்கு டியூஸ்டேங்க. எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். நீங்க எப்படி இந்த கொஸ்டினை நீங்க யோசிச்சிருப்பீங்க நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க? ஜனவரி 1ஆம் தேதி அப்ப 2012க்கு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னங்கிறத கூட போட்டு 5 7ஆல டிவைட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணி அடிச்சு புடிச்சு பிரட்டி நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க ஆன்சரை. கண்டிப்பா ஆன்சர் எடுத்து வந்துருவீங்க. ஆனா எப்படி நீங்க ஷார்ட்டா போறதுங்கிறத தெளிவான ஒரு பேச்சு. ஓகேங்களா? அதனாலதான் நீங்க இந்த வீடியோ பாக்குறதுமே காரணம். எப்படிங்கிறத நான் தெளிவா சொன்னேன். தெளிவா பாத்துக்கிறேன். நீங்க பேசிக்கலி நீங்க போடலாம். நீங்க ஈஸியா யோசிக்கணும்னா இந்த விதத்துல நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2013ல இருந்து 2014 எனக்கு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எனக்கு மண்டேன்னு இருக்குன்னா எனக்கு நெக்ஸ்ட் இயரே எனக்கு டியூஸ்டே தாங்க வரும். ஓகேங்களா? இதே நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு வெனஸ்டே வருங்க. எப்படின்னா ஒரு நார்மலான இயரா இருக்கு. எப்படின்னா இதுவும் லீப் இயர் கிடையாது. 13 14 லீப் இயர் கிடையாது. 15 லீப் இயர் கிடையாது. அப்போ ஒரு நார்மலான இயர்னா நெக்ஸ்ட் நாள் தான் வரும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படிதான் வரும். இதே உங்களுக்கு லீப் இயர் உள்ள போந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு நாள் கூடுற இடத்துல எனக்கு 2 நாள் கூடும். அவ்வளவுதாங்க விஷயம். வேற எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன 1 ஜனவரி ஓகேங்களா 2012 ஓகேங்களா 12ங்கிறது எனக்கு லீப் இயர். இது எனக்கு என்ன தேவை? 1 ஜனவரி எனக்கு 2013 எனக்கு தேவை. கரெக்டா? இது எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? சண்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சண்டேங்கிறது நீங்க எழுதிடுவீங்க. அப்ப எனக்கு நான் என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு? இந்த இடத்துல எனக்கு லீப் இயர் உள்ள பூந்துருச்சு. அப்ப இந்த ஜனவரின்னு இந்த இடத்துல இருக்குது. இதே எனக்கு இந்த இடத்துல மார்ச் இருந்திருந்தா கூட எனக்கு சண்டே அதுக்கடுத்து மண்டேன்னு நான் போட்டிருப்பேன். எனக்கு வந்து என்ன ஜனவரின்னு இருக்கு. எனக்கு பிப்ரவரிங்கிறது லீப் இயர்ல பிப்ரவரிங்கிறது எனக்கு ஜனவரிக்கு அப்புறம் தான் வரும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுறது ஜனவரிக்கு அப்புறம் தான். அப்ப என்ன ஆகும்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா எனக்கு நார்மலா நான் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? மண்டேன்னு ஆகுது. ஆனா லீப் இயர்ல எனக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்ப ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனிச்சுன்னா எனக்கு ஆன்சருங்கிறது டியூஸ்டே. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னது? இந்த இடத்துல நீங்க ஜனவரி இல்ல பிப்ரவரின்னு கொடுத்திருந்தா மட்டும்தான். பிப்ரவரியுமே 28ஆம் தேதிக்கு உள்ள கொடுத்திருந்தா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜனவரி பிப்ரவரின்னு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி. இதே இந்த இடத்துல உங்களுக்கு மார்ச்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் மெத்தடுங்க. உங்களுக்கு சண்டேன்றதுன்னா உங்களுக்கு ஆன்சர் மண்டே தான் வரும். தெளிவா? ஏன்னா அந்த 29 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு 4ங்கிறது கூட போறதே கிடையாது. அப்ப அந்த இடத்துல ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்னது? உங்களுக்கு 1 தான் கூடும். 2ங்கிறது கூடாது. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல 2 கூடும், எந்த இடத்துல 1 கூடும். நீங்க கால்குலேட் பண்றது நடுவுல உங்களுக்கு அந்த லீப் இயர் இருக்கு. அந்த லீப் இயர்ல பிப்ரவரி மாசம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு +2 ஆகும். இதே உங்களுக்கு நீங்க கூட்டுற இப்ப வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஜனவரி 2012 இருந்து 1 ஜனவரி 2013 தான் எனக்கு அந்த பிப்ரவரி மாசம் இருக்கு. அதனாலதான் நான் பண்றேன். இதே இந்த இடத்துல எனக்கு மார்ச் மாசம் இருக்குன்னா எனக்கு அந்த 29 நாள் இல்லவே இல்லை. அப்ப நான் இந்த இடத்துல ஆன்சருங்கிறது நான் மண்டேன்னு போட்டிருப்பேன். தெளிவா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேங்கிறது. இதெல்லாம் ஒரு சிம்பிளான கொஸ்டின். நீங்க நிறைய யோசிக்கிறேன் பேர்ல டயத்தை வேஸ்ட் பண்ணிடுறீங்க. அதனாலதான் இந்த கொஸ்டினை நான் மிஸ்லியன்ஸ்ல தெளிவா எடுத்துட்டு வந்திருக்கேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. 33வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரோகிணி சரியாக நினைவில் வைத்துள்ளார். என்ன வச்சிருக்காரு? இஸ்ரேஸ்தாவின் பிறந்த நாள் வியாழக்கிழமைக்கு முன் திங்கட்கிழமைக்கு பிறகு உள்ளது அப்படின்ட்டு. கல்யாண் சரியாக நினைவில் வைத்துள்ளார். இஸ்ரேஸ்தாவின் பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமைக்கு முன் உள்ளது அப்படின்னு இவன் சொல்றான் கல்யாண. அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஸ்ரேகாவின் பிறந்த நாள் எந்த கிழமையாக வருகிறது? ஒண்ணுமே கிடையாதுங்க. தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க உங்களுக்கு. இந்த இடத்துல ரோகிணி அடுத்து வந்து ஸ்ரேகா இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க தேர்ஸ்டே அடுத்து வந்து என்னன்னா மண்டே. இங்க இருங்க. தேர்ஸ்டேக்கு பிஃபோர் அடுத்து வந்து மண்டேக்கு ஆஃப்டர். மண்டேக்கு ஆஃப்டர்னா இது ரெண்டுல என்ன இருக்குது உங்களுக்கு? டியூஸ்டே வெனஸ்டேன்னு இருக்கு. இவ்வளவு தாங்க இருக்குது. இப்போ எனக்கு தேர்ஸ்டேக்கு பிஃபோர்னு கொடுத்தாங்க. எனக்கு மண்டேக்கு ஆஃப்டர்னு கொடுத்தாங்க. அதனால அப்ப எழுதிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க? கல்யாணுக்கும் அடுத்து வந்து ஸ்ரேகாக்கும் இருக்குது. அடுத்து கல்யாண் அடுத்து வந்து ஸ்ரேகா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆஃப்டர் டியூஸ்டே. அப்ப டியூஸ்டே ஆஃப்டர் டியூஸ்டே ஃப்ரைடே பிஃபோர். அப்ப இவங்க 2 பேத்துக்கு என்ன இருக்குது? வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு இருக்குது. கரெக்டா? ஓகேங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த ஃப்ரெண்ட் நீங்க உங்களுக்கு சொன்னாங்கல்ல, இது 2 நீங்க பாத்துக்க தேவையே கிடையாது. ஏன்னா ஆஃப்டர் பிஃபோர்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு என்னன்னா இது 2லயும் காமனா என்ன இருக்கு? இது தேர்ஸ்டேங்க, இது டியூஸ்டே. அப்ப இது 2லயும் காமனா என்ன இருக்கு? எனக்கு வெனஸ்டேங்கிறதா. அப்ப இவங்க 2 பேரும் சொன்ன விஷயத்துல பொருந்தி வர்றது வெனஸ்டே மட்டும்தான். அப்ப ஆன்சருங்கிறது வெனஸ்டே. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியலைனாலும் ஒன்றும் குழப்பல. நெக்ஸ்ட் இதே கொஸ்டின் நான் எடுத்து வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஸ்வேதா சரியாக நினைவில் வைத்துள்ளார்.
அஜயின் தேர்வு வெள்ளிக்கிழமைக்கு முன் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு உள்ளது. காவியா சரியாக நினைவில் வைத்துள்ளார். அஜயின் தேர்வு புதன்கிழமைக்கு பிறகு சனிக்கிழமைக்கு முன் உள்ளது. கீழ்கண்டவற்றுள் அஜயின் தேர்வு என்ன கிழமை வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஸ்வேதா அஜயங்கிறது இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளிக்கிழமைக்கு முன். அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு முன்னு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு. செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அப்படின்னா எனக்கு புதன், எனக்கு இங்க வியாழன் இருக்கு. ஓகேங்களா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் இதையும் எடுக்கக்கூடாது, அப்படியே நான் விட்டுட்டேன். ஏன்னா முன்பின்னு சொல்றாங்க, அப்ப நடுவில் உள்ளதான் நம்மளுக்கு பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாங்க, காவியா அஜய். அடுத்து காவியா அஜய் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, புதன்கிழமைக்கு பிறகு. புதன்கிழமைக்கு பிறகு. அடுத்து என்ன சொல்றாங்க, சனிக்கிழமைக்கு முன். சனிக்கிழமைக்கு முன். அப்ப என்ன இருக்கு, இங்க எனக்கு வியாழன் இருக்கு, அடுத்து இங்க வெள்ளி இருக்கு. ஃப்ரெண்ட்லேயே லாஸ்ட்ல உள்ளதே நான் விட்டுட்டேன். இதுல எனக்கு காமனா என்ன இருக்கு, தேர்ஸ்டேங்கிறது எனக்கு காமனா இருக்கு. அப்ப இவருக்கு வந்து என்னன்னா தேர்ஸ்டேங்கிறத இவருக்கு எக்ஸாமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். என்ன பண்றோம்னா அதை எழுதுறோம். எக்காரணத்தை கொண்டு ஃபர்ஸ்ட் உள்ளதையும் லாஸ்ட் உள்ளதையும் நம்ம எடுக்கவே கூடாது. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அதை நீங்க காமன் பண்ண, ஏன்னா அது பிஃபோர் லாஸ்ட் ஆஃப்டர்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்பு அப்படின்ட்டாங்க. அப்ப நீங்க அதை எதுக்கு எடுக்கணும், எடுக்கக்கூடாது. அதுக்கு சென்டர்ல உள்ளது என்னமோ அதை தான் எடுக்கணும். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட்டுங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின், உங்களுக்கு டவுட் இருக்கு, ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியலைங்கிற தெளிவான ரீசன் சொல்லிடுறேன். நான் ஃபுல்லாக ஜிடி எக்ஸாமுக்கு நான் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் ரிப்ளை கொடுக்குறேன்னா நான் அதை படித்து உங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால தான் நான் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. எனக்கு டைம் இல்லை. அந்த காரணத்தினால மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ண முடியல. இப்போ எனக்கு ஜிடி எக்ஸாம் கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன்னா, நார்மல் ஆகிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன். ஓகேங்களா, நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்குது என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வேணும், என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணிடலாங்க. ஓகேங்களா, தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.